இந்த உலகத்துல ஒரு காலத்துல நிலப்பரப்பா இருந்த இடம் இப்ப கடலுக்கு அடியில இருக்குது. கிரீஸ் நாட்டோட 5000 வருஷத்துக்கு பழமையான நிலம் ஒண்ணு தண்ணிக்கு அடியில கிடைச்சது. அதுதான் பாவ்லோ பேட்ரிக்னு சொல்றாங்க. நம்ம எர்த்தோட ஜியோகிராபிக்கல் லொகேஷன் கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி குளோபல் வார்மிங் காரணமா நம்ம கடல் மட்டமும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இதன் காரணமா இந்த உலகத்துல உள்ள நிலப்பரப்பு பில்டிங் எல்லாமே கடலுக்குள்ள போக வேண்டிய நிலைமையும் வந்திருக்கு. இந்த குளோபல் வார்மிங் காரணமா இந்தியா உட்பட இந்த உலகத்துல உள்ள எந்த சிட்டிலாம் கடலுக்கு அடியில போகுங்கிறதுல இந்த வீடியோல டீடைலா பார்த்திடலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பா பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் அப்டேட் பண்ற வீடியோ உங்களை வந்து சேரும். நம்ம இப்போ உள்ள காலத்துல அதிகமா கேள்விப்படுறது இந்த குளோபல் வார்மிங்க பத்தி தான். நம்ம எர்த்தோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே வருது. இதனால கிரீன்லாந்து, அண்டார்டிகால உள்ள கிளாசியர் எல்லாமே உருகிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. 1990ல இருந்து 2023 வரைக்கும் நம்ம எர்த்தோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் 1.4 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம கடைசி 20 வருஷம் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம எர்த்தோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு கூடி இருக்குன்னு. இந்த குளோபல் வார்மிங்கால எர்த்தோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் ரேஷியோவும் ரொம்ப அதிகமாகிட்டே வருது. நாசாவோட ரிசர்ச் படி பார்த்தா 95% குளோபல் வார்மிங் காரணமா இருக்கிறது நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டிஸால தான். இதுக்கு மெயின் ரீசனா இருக்கிறது டீஃபாரஸ்டேஷன். நம்ம யூஸ் பண்ற fossil fuels தான். நம்ம யூஸ் பண்ற fossil fuelsனால எர்த்ல உள்ள அட்மாஸ்பியர் சேதம் அடைஞ்சு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் உருவாகுது. இதனால கிரீன்லாந்து, அண்டார்டிகால உள்ள கிளாசியர் எல்லாமே உருகி கடல் மட்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. நம்ம fossil fuels யூஸ் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது 1800ல இருந்து 1900 வரைக்கும் கடல் மட்டம் வெறும் 6 சென்டிமீட்டர், அதாவது 1.5 இன்ச் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா fossil fuels யூஸ் பண்றதுக்கு பிறகு எர்த்தோட ஆவரேஜ் டெம்பரேச்சரோட கிராஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1900ல இருந்து 2000 வரைக்கும் கடல் மட்டத்தோட அளவு 19 சென்டிமீட்டர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது பிரீவியஸ் கிராஃபோட கம்பேர் பண்ணி பார்த்தா இது 3 மடங்கு அதிகம். இதுலயே வருத்தப்படுற செய்தி என்னன்னா 2000ல இருந்து 2022 வரைக்கும் பார்த்தா முன்னாடி உள்ள 100 வருஷத்தை விட 2 மடங்கு இப்போ உள்ள கிராஃப் அதிகமாயிருக்கு. நேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓசானிக் அண்ட் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிசர்ச் படி பார்த்தா இதே அளவு குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகி கிளாசியர் கண்டினியூவா மெல்ட் ஆகி வந்தா இயர் 2100ல கடல் மட்டத்தோட லெவல் 2.5 மீட்டர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிருக்காங்க. இதுதான் இந்த எர்த்துக்கு மிகப்பெரிய டேஞ்சர் சிக்னலாகவும் இருக்குது. இயர் 2100ல இந்த உலகத்துல உள்ள மெயின் சிட்டி எல்லாம் கடலுக்கு பக்கத்துல இருக்குதோ அந்த சிட்டி எல்லாமே கடலுக்கு அடியில போக அதிகமா வாய்ப்பு இருக்கு. தாய்லாந்து கேபிட்டல் பேங்காக் எடுத்துட்டீங்கன்னா இந்த சிட்டி கடல் மட்டத்துல இருந்து வெறும் 1.5 மீட்டர் ஹைட்ல தான் இருக்குது. இதனால இயர் 2100ல இந்த பேங்காக் சிட்டி எல்லாமே கடலுக்கு அடியில முங்கிரும். இயர் 2100ல பங்களாதேஷோட கேபிட்டல் டோக்கா சிட்டி எல்லாமே கடலுக்கு அடியில தான் இருக்கும். அஜர்பைஜானோட கேபிட்டல் பாக்கு சிட்டி கடலுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அதனால இயர் 2100ல இந்த சிட்டியும் கடலுக்குள்ள போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நீங்க சிங்கப்பூரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சிட்டில உள்ள நியூ ப்ராஜெக்ட்ஸ், போர்ட்ஸ் எல்லாமே கடலுக்குள்ள தான் இருக்கும். மால்தீவ்ஸ்ல உள்ள எல்லா ஐலாண்டும், போர்ட்ஸ், ரிசோர்ட்ஸ் எல்லாமே கடலுக்கு அடியில தான் இருக்கும். இதனால இயர் 2100ல 150 கோடி மக்கள் இந்த கடலுக்கு பக்கத்துல இருக்கிற சிட்டில இருந்து பாதுகாப்பான இடத்துக்கு போக வேண்டிய நிலைமை வரும். இது எல்லாமே 80 வருஷத்துக்கு பிறகு குளோபல் வார்மிங்கால ஓசோன் லெவல் 2.5 மீட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம நிலப்பரப்பு எந்த அளவு தண்ணிக்குள்ள போகுங்கிறத பத்தி பார்த்தோம். அப்போ நம்ம பூமியில உள்ள எல்லா கிளாசியரும் மெல்ட் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? இதே ஸ்பீட்ல கிளாசியர் மெல்ட் ஆச்சுன்னா 5000 வருஷத்துக்கு பிறகு கிரீன்லாந்து, அண்டார்டிகால உள்ள கிளாசியர் எல்லாமே மெல்ட் ஆயிரும். இதனால நம்ம கடல் மட்டம் 70 மீட்டர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எந்த அளவு நேச்சுரல் ரிசோர்ஸ் அழிச்சுக்கிட்டே வரமோ வரப்போற 2000 வருஷத்துக்குள்ள நம்ம எர்த்ல உள்ள முக்கியமான இடம் எல்லாமே தண்ணிக்குள்ள போயிரும்னு சொல்றாங்க. இதே நிலைமை நீடிச்சா இயர் 2100ல நம்ம இந்தியாவோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறத டீடைலா பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் பே ஆஃப் பெங்கால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க இத கேட்டா ரொம்பவும் ஷாக் ஆயிருவீங்க. பங்களாதேஷ்ல உள்ள மெயின் சிட்டி எல்லாமே தண்ணிக்குள்ள போயிரும். பங்களாதேஷோட கேபிட்டல் டோக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சிட்டி எல்லாமே 30 மீட்டர் டெப்த் வரைக்கும் தண்ணிக்குள்ள முங்கிரும். இது கூடவே நம்ம இந்தியாவோட எந்த சிட்டிலாம் கடலுக்கு பக்கத்துல இருக்குதோ அது எல்லாமே தண்ணிக்குள்ள போயிரும். மெயினா கொல்கத்தால இருந்து பாட்னா வரைக்கும் தண்ணிக்குள்ள தான் இருக்கும். இந்தியா, பங்களாதேஷ்ல உள்ள பகுதி எல்லாமே தண்ணிக்குள்ள போனதுனால நேபாள், பூட்டான்ல உள்ள பகுதி எல்லாமே கடலுக்கு பக்கத்துல வந்துரும். அதே இது நீங்க ஈஸ்ட் கோஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 கிலோமீட்டர் வரைக்கும் கடல் தண்ணி சிட்டிக்குள்ள வந்துரும். நீங்க சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில உள்ள பகுதி எல்லாமே 200 ஃபீட் வரைக்கும் தண்ணிக்குள்ள தான் இருக்கும். தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ்ல உள்ள பகுதி எல்லாமே தண்ணிக்குள்ள போயிரும். இந்தியாவோட வெஸ்டர்ன் லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோவால உள்ள பீச், ரிசார்ட்ஸ் எல்லாமே தண்ணிக்குள்ள தான் இருக்கும். இதனால மகாராஷ்டிரால உள்ள மும்பை, நவி மும்பை எல்லாமே தண்ணி உள்ளதா இருக்கும். நீங்க வெஸ்டர்ன் லைன் ஃபுல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா கோஸ்டல் லைன் எல்லாமே 54 மீட்டர் வரைக்கும் கடலுக்குள்ள தான் இருக்கும். அப்படி கடல் தண்ணி எல்லாமே மும்பைக்குள்ள வந்துச்சுன்னா மும்பைல உள்ள ஹை
ஹையஸ்ட் டவரான லோதா ட்ரம்ப் டவர்ல 30th ஃப்ளோர் வரைக்கும் கடல் தண்ணி தான் இருக்கும். நீங்க குஜராத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா குஜராத் ஒரு தனி ஐலாண்டா மாறி இருக்கும். இதனால குஜராத் ஸ்டேட் நம்ம இந்தியால இருந்து பிரிஞ்சு தனி ஐலாண்டா மாறுறதுக்கு அதிகமா சான்ஸ் இருக்குது. இது இப்போ இல்ல, இயர் 2100ல. இந்த வீடியோக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்பிக்கை இருக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவும் இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும். மறுபடியும் சந்திப்போம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல.